நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தட்டாங்குட்டை என்ற பகுதியில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்னி பேருந்து 50 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டு ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? எத்தனை பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். திவ்யா, கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் பழனிக்கு ஆம்னி பேருந்து புறப்பட்டுள்ளது. இந்த பேருந்து இன்று அதிகாலை 4 மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான தட்டாங்குட்டை பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது. முன்னால் சென்ற சரக்கு லாரியை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக ஆம்னி வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துள்ளது. இந்த வாகனம் சுமார் 50 அடி தூரம் சாலையில் இழுத்து சென்று கவிழ்ந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த குமாரபாளையம் தீயணைப்பு துறையினர், போலீசார் விரைந்து வந்து விபத்து நடைபெற்ற சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். உடனடியாக விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் ஆம்னி பேருந்தின் ஓட்டுநர் பழனியை சேர்ந்த வீர பிரதீப் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்டோர் பேருந்து பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இந்த விபத்து குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தட்டாங்குட்டை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் விபத்துகள் நடைபெற்று வருவதால் விபத்து எச்சரிக்கை பலகைகளை அதிகரித்து கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கையாக வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.